நம்மால் முடிந்தவரை செய்வதல்ல முயற்சி, நினைத்த செயலை வெற்றிகரமாக முடிக்கும் வரை செய்வதே உண்மையான முயற்சி. நல்ல வாய்ப்புக்காக நீண்ட காலம் காத்திருக்காதே. ஏனெனில் வெற்றிகள் உனக்காக நீண்ட நேரம் காத்திருப்பதில்லை. தூக்கி போட்டால் துவண்டு போய்விடாதீர்கள். ஒதுக்கி வைத்தால் ஒடுங்கி விடாதீர்கள். உங்களுக்கான நாள் ஒன்று அமையும். கடந்து போன காலங்கள் என்றுமே காலாவதியான மருந்தைப் போல, சிறிதும் உன் வாழ்க்கையின் வலிக்கு அது ஆறுதல் அளிப்பது இல்லை என்பதை புரிந்து கொண்டு நட. மற்றவரோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்தால் ஒன்று தாழ்வு மனப்பான்மை ஏற்படும், இல்லையெனில் தலைக்கணம் அதிகமாகும். இரண்டுமே வாழ்க்கையில் தேவையில்லாத ஆணிதான். வாழ்க்கை என்ற போர்க்களத்தில் வெற்றி பெற உனக்கு தேவை துணை இல்லை, துணிச்சல். தடுக்கிவிட பல கால்கள் இருக்கட்டும். ஊன்றி எழ ஒரு காய் உள்ளது, அதுதான் நம்பிக்கை. ஒரு சிறிய நம்பிக்கை கதை கேளுங்க. ஒரு மனிதன் மலை உச்சியிலிருந்து தவறி விழுந்தபோது தற்செயலாக பாறையின் விளிம்பில் நீட்டிக்கொண்டிருந்த ஒரு வேரை பற்றி கொண்டான். பிடி தளர்ந்தால் பாதாளம் போகும் அபாயம். அவன் அதுவரை கடவுளை நம்பியதில்லை. அப்போது கடவுளை நினைத்து, கடவுளே, உன்னை நான் முழுமையாக நம்புகிறேன். நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டினான். அப்போது வானிலிருந்து ஒரு குரல், நீ என்னை நம்ப மாட்டாய். கடவுளே, என்னை கைவிட்டு விடாதே, நிச்சயம் நம்புகிறேன். எனக்கு நம்பிக்கை இல்லை என்றது கடவுளின் குரல். கடவுளே, நீதான் காப்பாற்ற வேண்டும் என்றான் அவன். சரி, உன்னை காப்பாற்றுகிறேன். முதலில் நீ பிடித்திருக்கும் வேரை விட்டுவிடு என்று குரல் கேட்டது. ஆனால் கீழே விழுந்து இறந்து விடுவேனே என்றான் அவன். அதன் பின் வானத்தில் குரல் எதுவும் கேட்கவில்லை. இதிலிருந்து என்ன தெரிகிறது? வாழ்க்கையிலும் இப்படித்தான் நம்பிக்கைக்குரியவர்களை நம்பித்தான் ஆக வேண்டும். யாரையும் நம்பாவிட்டால் நமக்கு வரும் நல்ல வாய்ப்புகள் கை நழுவி போகும்.